வெல்கம் டு ஸ்டார் போலீஸ் அகாடமி, நம்பர் 1 போலீஸ் அகாடமி இன் தமிழ்நாடு. நம்ம இன்னைக்கு கணையத்தை பத்தி பார்க்க போறோம். இதுல கணையத்தை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த கணையம் மட்டும்தான் 2 விதமா செயல்படும். நம்ம உயிரினங்கள்ல இருவாழ்விகள்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம் இல்லைங்களா, நீரிலையும் வாழும் நிலத்திலையும் வாழும். அதே போலதான் இது எண்டோகிரைன் சிஸ்டமாகவும் எக்ஸோகிரைன் சிஸ்டமாகவும், அதாவது நாளமுள்ள மற்றும் நாளமில்லா சுரப்பியா செயல்படக்கூடியது இதுதான். இதுக்கு மட்டும்தான் கலர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன், கலரை மென்ஷன் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு நமக்கு கொடுத்துருப்பாங்க ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்ல. அப்போ இது என்னது, மஞ்சள் நிறத்துல காணப்படும் எல்லோயிஷ் கிளாண்ட். மற்ற எதுவுமே பார்க்கும் பொழுது நிறத்தின் அடிப்படையில சுட்டி காட்டி இருக்க மாட்டாங்க. இதை மட்டும்தான் நிறத்தின் அடிப்படையில சுட்டி காட்டி இருப்பாங்க. மற்ற எல்லாமே பார்க்கும் பொழுது ஒரே ஒரு கிளாண்ட், அதாவது எண்டோகிரைனா சிஸ்டமா மட்டும்தான் செயல்பட்டு இருக்கும். இது மட்டும்தான் எக்ஸோகிரைன் சிஸ்டமாகவும் செயல்படும். தட் மீன் மஞ்சள் நிற சுரப்பி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதனுடைய நேமே நாளமுள்ள நாளமில்லா இருவழிகளிலும் செயல்படும். சரிங்களா, அதாவது எக்ஸோகிரைனாகவும் எண்டோகிரைனாகவும் செயல்படும். இது 2 விதமான ஹார்மோன்களை செக்ரேட் பண்ணும். என்னென்ன ஹார்மோன்கள்? குளுக்கோகான், அதை எடுத்து பார்க்கும் பொழுது இன்சுலின் ஆகிய 2 ஹார்மோனை இது செக்ரேட் பண்றதுல முக்கியமான ஒரு அமைப்பா இருக்கு. இந்த குளுக்கோகான் ஒரு வகையில செயல்பட்டுச்சுன்னா, அதே போல இன்சுலின் அதுக்கு ஆப்போசிட்டா செயல்படுற மாதிரியான ஒரு அமைப்பா இருக்கும். சரி, பார்க்கலாம். அதை ஃபர்ஸ்ட் குளுக்கோகான் ஹார்மோன்ஸ் என்னென்ன பணிகள் எல்லாம் செய்யுது நம்மளுடைய உடல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட், ரத்தத்துல குளுக்கோஸினுடைய அளவை அதிகரிக்கும். நம்பர் 1. சரிங்களா, ஏன்னா அது குளுக்கோகான். அப்போ அவனுக்கு சாதகமா தான் பண்ணுவான் அப்படின்ற மாதிரி குளுக்கோகான் ரத்தத்தில் குளுக்கோஸினுடைய அளவை அதிகரிக்கும். அதுக்கடுத்து கல்லீரல்ல கிளைக்கோஜனையும் குளுக்கோஸா மாத்திரும். கல்லீரல்ல கிளைக்கோஜனையும் குளுக்கோஸா மாத்தக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கும். ரத்தத்தினுடைய சர்க்கரை அளவு குறையும் போது, சர்க்கரை அளவு குறைஞ்சிச்சுன்னா இது என்ன பண்ணும், அந்த டைம்ல செக்ரெட் ஆகி சுரக்க ஆரம்பிச்சு, அந்த டைம்ல அது செக்ரெட் ஆக ஆரம்பிச்சிடும். சரிங்களா, அதாவது கன்வெர்ட் ஆஃப் கிளைக்கோஜன் டு குளுக்கோஸ், கிளைக்கோஜனை குளுக்கோஸா மாத்தும். எதுல? லிவர்ல மாத்தி விடும். இத்தகைய முக்கியமான பணிகளை இது செஞ்சுட்டு இருக்கும். அதுக்கடுத்து இயல்பான சர்க்கரை அளவு பார்க்கும் பொழுது 80 to 120 அந்த அளவு, அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயமா தான் இருக்கும். அதுக்கடுத்து 2வது ஹார்மோன், ஒன்னு குளுக்கோகான் நம்ம பார்த்தோம், அது செக்ரேட் ஆகக்கூடிய 2வது ஹார்மோன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது இன்சுலின். இந்த இன்சுலின் என்னெல்லாம் செய்யுது, இன்சுலின் குறைபாட்டால வரக்கூடிய அந்த நோய்களை பத்தி நம்ம பார்த்துருக்கோம். மறுபடியும் ஒரு பார்த்துடலாம். அதாவது குளுக்கோஸை கிளைக்கோஜனா மாத்தும். சரிங்களா, அதாவது அது என்ன பண்ணும், கிளைக்கோஜனை குளுக்கோஸா மாத்துச்சு. இதுக்கு அப்படியே ஆப்போசிட். சரிங்களா, நம்ம சொன்ன போல. அதுக்கடுத்து ரத்தத்தின் குளுக்கோஸின் அளவை குறைக்கும். அதாவது அதுக்கு ஆப்போசிட்னு சொன்ன இல்லையா, குளுக்கோஸின் அளவு அது அதிகரிச்சுச்சுன்னா இது என்ன பண்ணும், குளுக்கோஸினுடைய அளவை இது குறைக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கடுத்து இந்த இன்சுலின் இந்த சுரப்பு குறைவாக சுரப்பதால் டயாபெட்டிஸ் மெல்லிடஸ் அப்படின்ற நோய் ஏற்படும். சரிங்களா, இந்த டயாபெட்டிஸ் மெல்லிடஸ் அப்படின்றது நிறைய வகைகள்ல காணப்படுது. சின்ன ஒரு எக்ஸாம்பிளா நம்ம பார்த்தோம்னா, ரத்தத்துல சர்க்கரை அதிகமா இருக்குதா, இல்லைன்னா நம்மளுடைய சிறுநீர் யூரின்ல பார்க்கும் பொழுது குளுக்கோஸினுடைய அளவு அதிகமா இருக்குதா, அந்த வரிசை. அதுக்கடுத்து அதிகமான நீர் அருந்தி கொண்டே இருக்கிறாங்களா, அது ஒரு தன்மை. அதுக்கடுத்து பார்க்கும்பொழுது அதிகப்படியான உணவு அருந்தி கொண்டே இருக்கிறாங்களா, அது ஒரு தன்மை. இத்தகைய வகைகள்ல பார்க்கும் பொழுது இந்த இன்சுலின் குறைபாட்டால நோய்களை வகைப்படுத்தி இருக்காங்க. அதை பொறுத்துகளை பிடிச்சி அப்படியே கேட்டுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதை நம்ம பார்த்துடலாம். இப்ப பாருங்க, ரத்தத்தில் சர்க்கரை எவ்வளவு அதிகரித்தல், ஹைப்பர் கிளைசீமியா. சரிங்களா, பாடியில அந்த பிளட் சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஹைப்பர் கிளைசீமியா அப்படின்றாங்க. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், ரத்தத்துல சுகர் அதிகமாயிடுச்சுன்னா, கிளையா அதிகமான சுகர் அதிகமாயிடுச்சுன்னா நமக்கு என்ன ஆயிடும், எதனா ஒரு சின்ன அடிபட்டுச்சுன்னா கூட அந்த காயங்கள் கிளைத்து கொண்டே சென்று இருக்கும். ஹைப்பர் கிளைசீமியா அப்படின்னு சொல்லிட்டு நினைவில் நம்ம வச்சுக்கலாம். அதையடுத்து சிறுநீரில் அதிகப்படியான குளுக்கோஸ் வெளியேற்றம். நம்ம யூரின் டெஸ்ட் எடுக்கும் பொழுது அந்த யூரின்ல அதிகப்படியா என்ன இருக்கும், குளுக்கோஸ் தான் இருக்கும். சோ இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, ஓவராலா பார்க்கும் பொழுது கிளைகோஸ்
யூரியா, கிளைகோஸ் யூரியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்போ இந்த கிளைகோஸ் யூரியா, அப்போ யூரியா அப்படின்ற யூரின், அப்ப யூரியா, அப்போ கிளைகோஸ் யூரியா அப்படின்னு சொல்லிட்டு அதை ஞாபகம் வச்சுக்கலாம். சிறுநீர்ல அதிகப்படியான குளுக்கோஸ் காணப்பட்டுச்சுன்னா கிளைகோஸ் யூரியா அப்படின்னு சொல்லிட்டு. அதை எடுத்து பார்க்கும் பொழுது அடிக்கடி சிறுநீர் கழித்து கொண்டே இருக்குது, ஃப்ரீக்வெண்டா யூரினேஷன் இருந்துட்டே இருக்குது. இப்ப நம்ம கெமிஸ்ட்ரியில பார்க்கும்போது 1னா மோனோ, 2னா டை, 3னா ட்ரை அப்படின்றோம். 2க்கு மேற்பட்டதை பொதுப்படை என்ன சொல்லுவோம்? பாலி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சரிங்களா? அப்போ பல முறை அப்படின்னா பாலி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அப்போ அடிக்கடி சிறுநீர் கழித்தல், ஃப்ரீக்வெண்ட்லி யூரினேஷன் இருந்துச்சுன்னா பாலி யூரியா, பாலி யூரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை நினைவில் கொள்ளலாம். பல முறை யூரினேஷன், யூரியா அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கு எடுத்து பார்க்கும் பொழுது அடிக்கடி தாகம் எடுத்தல், ஓவராலா பார்க்கும் பொழுது தாகம் எடுத்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது பாலி டிப்சியா, அதாவது டிப்பர் லாரியில தண்ணி கொண்டு வர்றது அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. அப்ப பலமுறை தண்ணி குடித்தல் அப்படின்னா பாலி டிப்சியா அப்படின்ற மாதிரி நம்ம நினைவில் வச்சுக்கலாம். அதை எடுத்து பார்க்கும்பொழுது அடிக்கடி பசி எடுத்தல், அடிக்கடி பசி எடுத்தல் பாலி பேஜியா. சரிங்களா? பிசைஞ்சு சாப்பிட்றது, பேஞ்சு சாப்பிட்றோம் அப்படின்ற மாதிரியான ஒரு வட்டார வழக்கெல்லாம் இருக்கு இல்லைங்களா? அது போல பலமுறை பிசைஞ்சு சாப்பிட்டு இருக்கிறார் சாப்பாடு அப்படின்ற மாதிரி. அப்போ பாலி பேஜியா. இத்தகைய இன்சுலினை செயற்கையான முறையில ஒரு 3 அறிஞர்கள் 1921 அதை ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதுக்கடுத்த ஆண்டுகள்ல பார்க்கும்பொழுது அதை நடைமுறை செய்ய, அதாவது இந்த சர்க்கரை நோயை முழுவதுமா ஒழிக்க முடியாது, அதை சரியான முறையில மெயின்டெனன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பா இந்த செயற்கையான முறையில இன்சுலினை கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதை பத்தி நம்ம பார்க்கலாம். அதாவது மனித இன்சுலின் ஹார்மோனை ஃப்ரெட்ரிக் பாண்டிங், சார்லஸ் பெஸ்ட் அண்டு மெக்காலட் இத்தகைய 3 நபர்கள் 1921 கண்டுபிடிக்கிறாங்க. அந்த கண்டுபிடிச்சு அதுக்கு அடுத்த ஆண்டு 1922 பார்க்கும் பொழுது ஃபர்ஸ்ட் அதை ட்ரீட்மெண்ட்டுக்காக, தட் மீன் குணப்படுத்துறது மீன்ஸ் அந்த நோய்களை, அந்த நோயிலிருந்து தன்னை முழுவதுமாக குணப்படுத்த முடியவில்லை என்றாலும் தற்சமயத்துக்கு வாழலாம் அப்படின்ற அந்த சூழல்ல அதை கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சு அதை நோய்க்கு பயன்படுத்துறாங்க. சரிங்களா? இந்த இன்சுலின் ஹார்மோனை பத்தின இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறோம். தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங்.